அவங்க சொன்னது இசைக்கு மட்டும் இல்ல, உனக்கு இந்த பொய் சொல்லி தான் என்ன கல்யாணம் பண்ணிருக்கேன்ற விஷயம் பெரியமாவுக்கு என்னைக்கு தெரிய வருதோ, இன்னைக்கு நமக்கு நடந்த கல்யாணம் செல்லாதுன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா உன்னை மருமகளை ஏத்துக்க மாட்டாங்க. இசைக்கு தான் சொல்லி நான் கடத்தினதுன்னு நான் நிரூபிச்சிட்டேன்னா, நீங்க இசைக்கு என்ன தண்டனை குடுப்பீங்க அப்படின்ட்டு பைரவி அன்னபூர்ணிட்ட கேட்குறாங்க. உடனே அன்னபூர்ணி வந்துட்டு, இந்த கல்யாணத்த நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி சொல்றாங்க. இத கேட்டுக்கிட்டு இருந்த சிவா சிந்து கிட்ட, இங்க பாரு சிந்து, அன்னபூர்ணி பெரியம்மா பேசுனத கேட்டியா? இசைக்கு மட்டும் இல்ல அது, உனக்கும் தான். நாளைக்கு நம்ம கல்யாணமும் இப்படிதான் நடந்துச்சுன்னு பெரியம்மாக்கு மட்டும் தெரிஞ்சுச்சுன்னா, நம்ம கல்யாணத்தையும் ஏத்துக்க மாட்டாங்க. அத ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சிவா சொல்லிட்டு போறாங்க. உடனே சிந்து வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. ஆமா. சிந்துவுக்கும், சிவாவுக்கும் கல்யாணம் நடந்ததும், சிவா கடத்தினதா சொல்லி சிந்து நாடகம் ஆடி தானே கல்யாணம் பண்ணாங்க. அதனால தான் அன்னபூர்ணிக்கு அந்த உண்மை மட்டும் தெரிஞ்சுச்சுன்னா, அவ்வளவுதான். சிந்துவ அன்னபூர்ணி ஏத்துக்க மாட்டாங்க. வீட்ட விட்டு துரத்திருவாங்க. அந்த உண்மை தெரியாத வரைக்கும் சிந்து, சிவாவோட சேர்ந்து அந்த வீட்ல இருக்கலாம். அந்த உண்மை மட்டும் அன்னபூர்ணிக்கு தெரிய வந்துச்சுன்னா, கண்டிப்பா சிந்துவ அன்னபூர்ணி ஏத்துக்கவே மாட்டாங்க. அந்த கல்யாணத்தையும் செல்லுபடி ஆகாம, அவங்க 2 பேத்தையும் பிரிச்சு வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சீரியல் எப்படி இருந்தா நல்லாருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.